ஓம் ஹரி ஓம் கணபதி அங்கணம் சக்தி கணபதி ஐயும் கிழிவும் சவும் வாக்கிழிவும் பாலபரமேஸ்வரி வாக்கிலும் மனதிலும் முகத்திலும் மோகித்து நிற்க சுவாக. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவாச வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி 14/11/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி தசமி. இரவு 12:50 வரை, பிறகு ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் பூரம். இரவு 9:20 வரை, பிறகு உத்திரம். இன்றைய யோகம் மகேந்திரம். கரணம் வனிசை. நேத்திரம் 1, ஜீவன் பாதி. நாள் முழுக்க சித்த யோகம். இன்றைய வைதிருதி சிரார்த்தம். திடீர் திருமணம் அடைந்தவர்கள், மூதாதியர்கள், முன்னோர்களை வழிபட மிகவும் சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். முன்னோர்களை நினைத்து நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்ய, திதி கொடுக்க மிகவும் சிறந்த நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 10 மணி வரை. பிறகு குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் முற்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய வார சூளை மேற்கு தென்மேற்கு. பரிகாரம் வெள்ளம் காலை 10:48 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் மேச ராசியில் பிறந்த ராசிக்காரர்களுக்கும் அவர்களை சார்ந்த நட்சத்திரங்களுக்கும் உண்டான பலன். இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அமையக்கூடும். மேசராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். தெய்வீக அருள் கடாட்சம் கிடைக்கும். முன்னோர்கள் மூதாதியர்களுடைய அருள் கடாட்சம் கிடைக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வ பரிபூர்ண அருள் கடாட்சம் கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளாலும் அம்பாளுடைய பேரருளாலும் நினைத்தது நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். காரிய ஜெயமாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய நாளாக அமையக்கூடும். மேசத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். பரணி சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வமும் நிறைவேறும். கிருத்திகை 1ஆம் பாதம் சர்வ காரிய ஜெயம். எண்ணங்கள் ஈடேறும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நண்பர்களே, நம்ம அடுத்ததாக காண இருப்பது ரிஷபம், மிதுனம், கடகராசி நண்பர்களை பற்றி. நன்றி.